சினிமா ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இரட்டை நாடியா எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட சிக்கல். மந்திரிக்குமாரி படத்திற்காக கருணாநிதி செய்த சம்பவம், தாடையை மறைத்த தாடி ரகசியம். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேல்தட்டு மக்களை விட கீழ்த்தட்டு மக்களைத்தான் பெரிய அளவில் கவர்ந்தவர். குறிப்பாக வயல்காடுகளில் கூலி வேலை செய்யும் பெரும்பாலான தமிழக பெண்களின் கனவு நாயகனாக திகழ்ந்தவர்தான் இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதற்கு ஏற்ப வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அடித்தட்டு மக்களின் ஆதரவாளராகவே பெரும்பாலான படங்களில் அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு வந்தார். பிற்காலத்தில் அரசியலுக்கு வந்தபோது அவர்களின் ஆதரவு காரணமாகத்தான் அவர் அரசியல் தொடர்ந்து வெற்றிகளை பெற்றார். குறிப்பாக எம்ஜிஆரின் முகத்தில் இருக்கும் இரட்டை நாடிதான் அவருக்கு அடையாளமாக மட்டுமின்றி அனைவரையும் கவர்ந்த விஷயமாகவும் இருந்து வந்தது. ஆனால் அப்படிப்பட்ட இரட்டை நாடியே மந்திரிக்குமாரி என்ற படத்தில் நடித்த போது எம்ஜிஆருக்கு ஒரு பெரும் பிரச்சனை ஆகியிருக்கிறது. அதாவது மந்திரிக்குமாரி என்ற படத்தில் எம்ஜிஆரை கதாநாயகனாக நடிக்க வைப்பது என்று அந்த படத்தை இயக்கிய எல்லிஸ் டங்கன், டி.ஆர். சுந்தரம் ஆகிய இருவரும் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று எம்ஜிஆர் இடத்தில் ஒரு இளவரசருக்குரிய முகச்சாயல் இல்லை. அவரது கீழ்த்தாடையில் உள்ள பள்ளம் ஒரு ராஜாவின் முகத்துக்கு பொருந்தவில்லை என்று கூறிய எல்லிஸ் டங்கன் எம்ஜிஆருக்கு பதிலாக வேறு நடிகரை இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க வைக்கலாம் என்று கருத்து கூறியிருக்கிறார். அதையடுத்து அவர்கள் இருவரும் மந்திரிக்குமாரி படத்தில் வேறு நடிகரை ஹீரோவாக நடிக்க வைக்க பரிசீலனை செய்து வந்துள்ளார்கள். அப்போதுதான் இந்த விஷயம் அந்த படத்திற்கு கதை வசனம் எழுதிய கருணாநிதியின் கவனத்துக்கு வந்துள்ளது. அதையடுத்து அவர் இந்த படத்தில் இளவரசர் வேடத்தில் நடிப்பதற்கு எம்ஜிஆர் தான் மிக பொருத்தமாக இருப்பார். நீங்கள் சொல்வது போன்று அவர் முகத்தில் உள்ள தாடைதான் அவர் இளவரசராக நடிப்பதற்கு இடையூறாக இருக்கிறது என்று கருதினால் அந்த தாடையை மறைத்து விடுவோம் என்று ஒரு ஐடியா கொடுத்திருக்கிறார் கருணாநிதி. அதன் பிறகுதான் எம்ஜிஆர் முகத்தில் உள்ள தாடையின் பள்ளத்தை மறைக்க ஒரு தாடியை ஓட்டுவது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அப்படி எம்ஜிஆர் முகத்தில் உள்ள இரட்டை நாடியின் நடுவே ஒரு தாடியை வைத்து பார்த்த போது அவர்கள் எதிர்பார்த்த இளவரசர் முகம் தெரிந்திருக்கிறது. அதன் பிறகுதான் மந்திரிக்குமாரி படத்தை இயக்கிய எல்லிஸ் டங்கன், டி.ஆர். சுந்தரம் இருவரும் திருப்தி அடைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் மந்திரிக்குமாரி என்ற படத்தில் கதை வசனம் எழுதிய கருணாநிதி இல்லை என்றால் அந்த படத்தில் எம்ஜிஆர் இல்லாமல் வேறு நடிகர் தான் ஹீரோவாக நடித்திருப்பார்கள். அதோடு அந்த படத்தின் வெற்றிக்கு கருணாநிதியின் வசனமும் முக்கிய பங்கு வகித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இப்படி எம்ஜிஆரின் இரட்டை நாடிக்கு நடுவில் உள்ள பள்ளம் அவரது ஹீரோ வாய்ப்புக்கு வேட்டு வைப்பது போல் இருந்தாலும் அதன் பிறகு வந்த காலகட்டங்களில் எம்ஜிஆரின் இரட்டை நாடியைத்தான் ரசிகர்கள் பெரிய அளவில் ரசித்தார்கள். அது அவருக்கு மிகவும் அழகாக இருப்பதாகவும் வர்ணிக்கப்பட்டு வந்தது. அதோடு எம்ஜிஆரை பொறுத்தவரை தனக்கு ஆரம்ப காலத்தில் வாழ்க்கை கொடுத்த பலருக்கு பின்னர் உதவி செய்து வந்திருக்கிறார். அந்த வகையில் இந்த மந்திரிக்குமாரி படத்தை இயக்கியவர்களில் ஒருவரான எல்லிஸ் டங்கனுக்கு அவர் கஷ்டப்பட்ட காலத்தில் பெரிய அளவில் பண உதவி செய்து நன்றி கடன் செய்திருக்கிறார் எம்ஜிஆர். மேலும் கருணாநிதி கதை வசனம் எழுதிய இந்த மந்திரிக்குமாரி படத்தில் எம்ஜிஆருடன் எம்.என். நம்பியார், எஸ்.கே. நடராஜன், மாதுரி தேவி, ஜி. சகுந்தலா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளார்கள். 1950ஆம் ஆண்டு ஜூன் 24ஆம் தேதி இந்த படம் திரைக்கு வந்தது. மிகப்பெரிய வெற்றி பெற்ற இந்த படம் எம்ஜிஆரின் திரைவாழ்வில் திருப்பு முறையாகவும் அமைந்தது.